முதல்ல சர்தார் 1 படம் எடுக்கும்போது அந்த சர்தார் கேரக்டரோட வடிவமைப்பு எப்படி இருக்கும்னு என் மனசுக்குள்ள ஒன்று இருந்துச்சு. அது ஸ்டில் ஷூட்டு டெஸ்ட் ஷூட் எல்லாம் ஸ்டில் லுக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் ஒன்று கிரியேட் ஆச்சு. ஆனால் அதோட இன்ட்ரொடக்ஷன் சீன் தான் சர்தார் 1ல் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணோம். அந்த ஜெயிலில் வந்துட்டு சர்தார் ஜெயிலேருந்து வெளில கிளம்பி வர சீன். அந்த சீன் ஷூட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ஃபீலிங் என்னன்னா, நம்ம இந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு கேரக்டராக மாறுன்ற ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு. இந்த கேரக்டர் வச்சு நிறைய கதை சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு. ஸோ ஐ திங்க் சர்தார் 2க்கான முதல் விதை வந்து சர்தார் 1ல் இந்த இன்ட்ரொடக்ஷன் சீன் எடுக்கும்போதே உருவாயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஸோ இது வந்து சர்தார் 1லேருந்து சர்தார் 2க்கு வந்து ஒரு ப்ரீக்வல் சீக்வல். அதாவது வந்துட்டு இது வெறும் சீக்வல் மட்டும் கிடையாது, இது ஒரு ப்ரீக்வல் ஆல்சோ. அதாவது சர்தார் 1உடைய ஃப்ளாஷ்பேக்கில் அவருடைய முதல் மிஷனும், சர்தார் 2ஓட ஃப்ளாஷ்பேக்கில் அவரோட சர்தார் கேரக்டரோட முதல் மிஷனும், கரண்ட்ல நடக்கக்கூடிய கதையில் சர்தார் கேரக்டரோட கடைசி மிஷனும், 2 விஷயங்களுமே இந்த படத்தில் கலந்துருக்கு. இது ஒரு பெரிய கேன்வஸ். இது முதல் நன்றி வந்து லக்ஷ்மண் சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏன்னா கதையை வந்து நானும் கார்த்தி சாரும் ஒரு ஃப்ளைட்டில் டக்குன்னு பேசிட்டோம். அது ஒரு 3/4 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு அந்த மேட்ரு. பட் அதை ரெடி பண்ணி இப்படி ஒரு கேன்வஸில் ப்ரெசென்ட் பண்ணணும் போது, அதாவது எல்லா ப்ரொடியூசரும் போடக்கூடிய முதல் வந்து நம்பிக்கை, அதுக்கப்புறம் தான் பணம். ஸோ அதான் அந்த நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் கொடுத்த லக்ஷ்மண் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் லக்ஷ்மண் சார் சொன்ன மாதிரி அந்த சர்தார் 1லே வந்து 24 hours 36 ஹவர்ஸ்லாம் சர்தார் கார்த்தி சாருக்கு அந்த மேக்கப்பை போட்டு வச்சு கொஞ்சம் செஞ்சுட்டோம். ஆனால் அந்த மனதைரியத்தோட திருப்பி வந்தது கொண்டு கார்த்தி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் முக்கியமாக இந்த ப்ரோலாக் நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, சர்தார்ன்ற கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும். பார்ட் 1 படத்தை பார்த்த எல்லாருக்குமே படம் வந்து குறை நிறைகள் இருந்தாலும் அந்த கேரக்டர் யுனானிமஸாக ஆடியன்ஸால் லவ் பண்ணப்பட்ட கேரக்டர் நான் நம்புகிறேன். ஸோ அந்த கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ப்ரோலாகில் முக்கியமான விஷயம்னா, சர்தார் அடுத்து யாரை ஃபேஸ் பண்ண போகிறார், யார் அவரோட ஆன்டாகனிஸ்ட், யார் அவரோட எதிரி, யார் அவருக்கு எதிர்த்து நிற்க போகிறாங்கன்றதுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்கும் இந்த ப்ரோலாக் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்றதுனால தான் இந்த ப்ரோலாகின் உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். அதில் வந்துட்டு எஸ்ஜே சூர்யா சார் அவர் தான் இந்த கதையை முதல்ல எஸ்ஜே சர்வீஸ் சார்கிட்ட சொல்லும்போது, அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்சுவலாக கதை கேட்கறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் ஏன்னா நான் கதை சொல்லி ஃபுல்லாக கூட முடிக்கல, அதுக்குள்ளே ஓகே சார் சூப்பர் சார் அப்படின்ற. ஸோ ரொம்ப நன்றி சார் எஸ்ஜே சூர்யா சார் இந்த படத்தை ஒத்துக்கிட்டதுக்கு. வந்திருக்க பிரஸ் நண்பர்கள் அனைக்கும் நன்றி. மறுபடியும் ஈத் முபாரக். நன்றி, வணக்கம். சர்தார் முடிச்சுட்டு சர்தார் 2 ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணாங்க. பண்ணது வந்து ஹீரோவும் டைரக்டரும். அவங்க ஒரு ப்ரொமோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி சர்தார் 2 பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லா விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. அப்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது மித்ரன் வந்து என்கிட்ட ஒரு ஒரு கதை ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னது ஒன்று தான், சார் இது வந்து பெரிய கேன்வஸில் ஒன்று பண்ணுறோம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாரு. அப்புறம் இதை யோசித்து பார்த்தோம். சர்தார் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த படம், கார்த்திக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்த படம். அந்த வருஷம் வந்து கார்த்திக்கு ஒரு 3 மிகப்பெரிய வெற்றி. ஸோ எங்களுக்கு வந்து உடனே தோணுச்சுன்னா, ஸ்கேல் பற்றி கவலை பண்ண வேண்டாம், லெட்ஸ் டேக் இட் ஃபார்வர்ட்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அதை வந்து க்ரீன் லைட் பண்ணோம் அந்த கதையை. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கதையை வந்து இந்த ஒரு கேன்வஸில் நாங்கள் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து ஒரு ஹீரோவுடைய கோஆப்ரேஷன். அதுக்கான டேட்ஸ் ஆகட்டும், அதுக்கான உழைப்பாகட்டும். ஸோ ஏன்னா அந்த மேக்கப் போட்டு கழட்டுறது எவ்வளோ பாடுபடுறதுன்னு ஒரு வாட்டி நாங்கள் பார்க்குறோம். ஸோ சர்தார்லேயும் பண்ணிட்டு சர்தார் 2லையும் பண்ணணும்னா மிகப்பெரிய நெஞ்செழுத்தம் வேணும். தேங்க்யூ கார்த்தி. ஸோ அண்ட் இதுக்கு ரிக்வயர்டான அந்த ப்ரீ பிளானிங், இதுக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 1 இயர்க்கு மேலே நாங்கள் இந்த படத்துக்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரீ பிளானிங்கே போயிட்டு இருந்தது. அண்ட் ஒரு மிகப்பெரிய ஸ்கேலில் இந்த படம் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப அதிகமாக பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ வி ஜஸ்ட் வாண்ட் டு present a prologue
இந்த படத்தோட ஒரு முன்னோட்டம் வந்து உங்களுக்கு போட்டு காட்டணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். ஊருக்கு தமிழ் ரசிகர்களுக்கு, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து பிரஸ் நண்பர்களுக்கு போட்டு காட்டணும்னு எனக்கு ரொம்ப தோணுச்சு. ஏன்னா த்ரூ அவுட் அவர் ஜேர்னி நீங்க வந்து யூ ஆல்வேஸ் சப்போர்ட்டட் அஸ். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக வி வாண்டட் டு உங்களுக்கு படத்தை போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் வி வாண்டட் டு ஓப்பன் திஸ் டு தி வேர்ல்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ப்ரோலாக். தேங்க்யூ.